வெல்கம் பேக் டு ஹாவ் கிச்சன். நான் உங்களுக்கு கீதா கோபிநாத். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். நாங்களும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கோங்க. இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காய் பாறை பொரிச்ச மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாயை எடுத்துக்கோங்க. கடாயை நல்லா சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே இருந்தால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடவே எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கடுகு வெந்தயமும் நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 10 பல் இடித்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே வெங்காயம் வந்துட்டு நான் ஒரு 20 இது எடுத்திருப்பேன். அதை இந்த மாதிரி இடித்து வச்சு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா எண்ணெயிலே நல்லா வணங்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயத்தை வந்து நம்ம கட் பண்ணி போட்டால் அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி நம்ம உரலில் இடித்து போட்டோம்னா அந்த டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்குங்க. ஸோ வெங்காயம் பூண்டு நல்லா இதாகிடுச்சு. இப்போ தக்காளி வந்துட்டு நான் கையிலே வந்து நல்லா இப்படி மாதிரி புழிஞ்சு விடுங்க. இந்த மாதிரி புழிஞ்சு விட்டு நம்ம செஞ்சோன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. நான் 2 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வணங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொடியெலாம் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் தேவையான அளவு, மல்லித்தூள் தேவையான அளவு. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு இந்த எண்ணெயிலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் தேங்காய் பேஸ்ட் வந்து ஊற்றுறதுக்காக தேங்காய் வந்துட்டு ஒரு 1/2 மூடி வந்து எடுத்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் திருவல் இருந்தால் நீங்கள் அதில் கூட திருவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது கூடவே வந்துட்டு புளி வந்துட்டு நான் ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு இவ்வளோ பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு வந்துட்டு புளியை வந்துட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இதையும் நான் தேங்காய் கூடயே சேர்த்து அரைச்சி நான் அந்த மசாலோட ஆட் பண்ணிவிடுவேன். ஸோ மீன் குழம்புக்கெலாம் புளியெலாம் கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் அதோட ஸ்மெல்லு வராது, சாப்பிடவும் ரொம்ப புளிப்பாகவும் நல்லாயிருக்கும். நான் இப்போ இதை அரைச்சி எடுத்து நான் அந்த மசாலா கூட ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காவும் புளியும் வந்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த மசாலா கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது லைட்டாக குக் ஆகட்டும். ஸோ நம்ம இந்த மாதிரி வணக்கி எல்லாத்தையுமே செய்கிறனால நம்ம குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நான் சொல்கிறனால உங்களுக்கு வந்து தெரியாது. அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தா தான் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். இப்போது மீன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துடலாம். நான் அரைச்ச அந்த மிக்ஸி ஜார்லே 1 ஜார் அளவுக்கு தண்ணி நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் இந்த குழம்பு நல்லா கொதிஞ்சு வரட்டும். இதோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா எண்ணெயெல்லாம் மேலே திரண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். ஸோ நல்லா கொதிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் தேங்காய் பாறை மீன். ஸோ இதை வந்துட்டு நான் ஆல்ரெடி முன்னாடியே வந்துட்டு நான் நல்லா வாஷ் பண்ணி மசாலாலாம் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதில் ரொம்பலாம் போடல. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள்,
உப்பு எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்துட்டு ஆல்ரெடி நம்ம குழம்புலாம் வந்துட்டு உப்பு வந்து நம்ம பார்த்தே போடணும், அதை சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த மசாலாவில் சேர்த்து செஞ்சுருக்கனால குழம்புல உப்பு ஜாஸ்தியாக போயிடும், அதனால் கம்மியாக போட்டு செஞ்சுக்கோங்க. இப்போ நான் இதை வந்து ஒரு தவாயில் ஃப்ரை பண்ணி நம்ம வந்து குழம்புல ஆட் பண்ண போகிறோம். ஒரு பேனில் மீன் பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஸோ தவா சூடானதும் எண்ணெய் சூடானதும் ஒவ்வொரு மீனாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சைடு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். பார்த்திங்கன்னா ஃபிஷ்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு குழம்பு நல்லா கொதிஞ்சிச்சான்னு பார்த்து அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து குழம்பு கொதிஞ்சிச்சான்னு பார்க்கலாம். குழம்பு வந்து சூப்பராக கொதிஞ்சு வந்துச்சுங்க. இப்போ வந்து நம்ம மீனை வந்து ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே கொதிக்க விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பொரிச்ச மீன் குழம்பு ரெடி. ஸோ இப்போ மீனை வந்துட்டு ஒவ்வொன்றா நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ எல்லா மீனையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சோம் பார்த்திங்களா, அந்த எண்ணெய் வந்து நம்ம இது கூட வந்துட்டு விட்டுறலாம். ஏன்னா எண்ணெய் வந்து கம்மியாக தான் நம்ம விட்டு செஞ்சோம். அந்த எண்ணெய் வந்து லாஸ்ட்டாக வந்து இது கூட விட்டுருங்க. இந்த குழம்புல வந்து நம்ம ஊற்றிடலாம். ஸோ நம்ம மீன் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இது கொதிஞ்சிடுச்சுன்னா ரொம்பவே சூப்பராக. இப்போ வந்துட்டு என் பையன் வந்து என்னமோ அவ்வளோ வாசமாக இருக்குதுன்னு சொல்கிறான். சாப்பிட்டு பார்த்தா தாண்டா தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே கொதிக்கட்டும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனல் டச்சாக கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து மேலே அப்படியே தூவி விட்டுட்டு பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ டெம்டிங்காக இருக்குன்னு. என்ன கௌதம், என்னது இது? ராக்கெட்டா? யார் செஞ்சா? ஹரிஷனாவா? சரி சரி. அவனுக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். ஹரிஷனா வந்துட்டு இது கொடுத்துட்டான், ராக்கெட் பண்ணி கொடுத்துட்டான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான தேங்காய் பாறை பொரிச்ச மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து பிளேட்டுக்கு எல்லாத்துக்கும் போட்டு கௌதமாக டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க சொல்லிடலாம் வாங்க. ஸோ பிளேட்டில் சூடான சாதம் போட்டு குழம்புலாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ கௌதம் கூப்பிட்டு பார்த்துடலாம். சூப்பராக இருக்கா? ஃபிஷ் எப்படி இருக்குன்னு ஓகே தேங்க்யூ. காரமாக இருக்கா? சூப்பராக இருக்கா? சரி சரி. 6 தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால். தேங்க்யூ. தேங்க்யூ சொல் கௌதம். பாய்.